ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகின்றது. என் குழந்தையே, நீயாக நினைக்கலாம், அம்மா இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கே என்னுடைய உறவிடம் அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை. என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கின்றது. நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விதும்பி போய் நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சொல்வது போல மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது. என் பிள்ளையே, இப்படியாக நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அம்மாவிற்கு தெரியாமல் இல்லை. என் தங்கமே, இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகின்றது. இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அம்மா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய உயிரான உறவை இப்போதும் நீ அதிகமாக நினைத்து வேதனையடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அத்தனை அன்போடு பழகி இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல நல்ல விடிவு காலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அம்மா நான் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையும், நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும். இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ உன் எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்து கொண்டு சிந்திப்பாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தால்தானே அவர்கள் உண்மையான உறவாக கருதப்படுவார்கள். என் தங்க குழந்தையே, அவர்கள் உன் மீது அளவிற்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே. இந்த வாழ்க்கையை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகின்றது. இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகின்றது. இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே வந்து நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா? என் தங்கமே,
அம்மா உனக்கு உடனடியாக பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்போது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் பொழுதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன, அந்த அன்பு என்ன, அதன் வழி என்ன என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும். இதுதான் உண்மையும் கூட. அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கின்ற என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ, எப்படி அவர்களை மனதார நீ நினைக்கின்றாயோ, அதை போலவே அவர்களும் உன்னை நேசித்து கொண்டுதான் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள். எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்து பார்த்திருக்கின்றீர்கள். பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டி இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அல்லவா? உங்கள் இருவரின் மனதும் காயப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த அம்மா நான் மறுக்கவில்லை. உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது. ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்போதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றதல்லவா? உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சேர்ந்திருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும். பிரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதை எல்லாம் நீ மறந்து விட்டாயா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான். என் தங்கமே, ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்து விடக்கூடாது. ஒருவேளை அது குறைகின்றது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய உயிரான உறவிற்கும் உனக்கும் இடையே இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனை தான். இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வந்துவிடும். இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம் ஆழ் மனதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த 2 மட்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து
வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தந்துவிடும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாழ்க்கை நீ கேட்டாயானால் நிச்சயமாக உன் கர்ம வினைகள் அத்தனையும் நீங்கிவிடும். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகின்றது, எனக்கு என்னதான் கிடைக்கப் போகின்றது, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கின்றேன் என்று என்னிடத்தில் கேட்டதால் இந்த அம்மா உனக்கு ஒரு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். நீ உன் குலதெய்வத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டாய். உன் குலதெய்வத்தை தவிர நீ மற்ற எல்லா தெய்வங்களையும் நீ வணங்கிவிட்டாய். இன்று உனக்கு நான் ஒரு வாக்கினை சொல்கின்றேன். எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் உன் குலதெய்வத்தை ஒரு முறை சென்று நீ வணங்குவது 1000 தெய்வங்களை நீ 1000 முறை வணங்குவதற்கு சமம். இதை நீ என்றுமே நீ மறந்துவிடக் கூடாது. இதை கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கின்றேன். ஏனென்றால் இதை நீ அரைகுறையாக கேட்டால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியாது, அதே போல உனக்கு நடக்கவும் செய்யாது. என் வாக்கினை நீ கேட்க தொடங்கும் முன்பு அம்மா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று நீ கண்களை மூடித்தான் கேட்க வேண்டும். அம்மா என் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடி நீ கேட்டாயானால் நிச்சயம் உனக்கு ஒரு மனத்தெளிவு இருக்கும். நீ உன் மனம் நிச்சயமாக அமைதி பெறும். அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரியும். அதை போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த தாயானவள் நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால் இந்த பதிவினை நீ கேட்கலாம். அப்படி என்றால் இரைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில் நீ மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்காதே. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லும்படி கேட்டால்தான் உனக்கு அது புரியும். அப்படி இல்லை என்றால் உனக்கு அது புரியாது, எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பற்றித்தான். அது உன் வாழ்வில் நாளை நடக்கலாம், அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம். ஆனால் இந்த அம்மா சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மாவின் சத்திய வாக்கு. இதை நான் உன்னிடத்தில் சொல்லுவதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அழுவதால். எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா, கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று 1000 கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றாய். இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நீ நினைக்கின்றாயோ எல்லாவற்றையும் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதனை தெரிய வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கியிருப்பாய் என் தங்க குழந்தையே. அதே போல நீ யாரேனும் நினைத்து நீ ஏமாந்து விட்டாய் என்று பயம் கொள்கின்றாய். மற்றவர்களுக்காக, அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைகளுக்கு கடுகளமும் கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்காக நீ அழுவதையெல்லாம் சுத்தமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் அம்மாவிற்கு அது எனக்கு பிடிக்கவில்லை. ஒருவர் ஏமாற்றுகின்றார், ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால்தான் அவர்களை எல்லாம் உன்னிடத்திலே நான் காட்டிக் கொடுத்தேன். இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று
ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகம் செய்கின்றவர்களுக்கும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று நீ அதையே நினைத்து அழுகின்றாய். என் தங்கமே, அதை நினைத்து எதற்காக அழுகின்றாய்? நீ வருத்தம் கொள்கின்றாய். அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டிவிட்டேன். ஆனால் அவர்கள் மீண்டும் வரவேண்டும் என்று நீ நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றுகின்றேன் என்று வைத்துக்கொள். அந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து நீ அழுவாயா? அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒரு பொழுதும் வரவே வராது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நம் அம்மா நமக்கு செய்தால் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டுமே தவிர, எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய இந்த அம்மா நான் வந்திருக்கின்றார்கள், அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும்? எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கு நடந்த விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுதான் என் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா? உன் அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை, உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று கூறுகின்றாய் அல்லவா? ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்தார்கள், அதனால் விலகிவிட்டார்கள். உன்னை ஏமாற்றினார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள், வஞ்சகத்தை செய்தார்கள், அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது. வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும். அடிமையாக வாழக்கூடிய என் பிள்ளையின் வீட்டில் இந்த குலதெய்வம் நிச்சயமாக ஒரு பொழுதும் இருக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. அதைதான் உன்னிடத்திலே நான் தெளிவாக சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த குலதெய்வத்தின் ஆசை. எப்போதுமே இந்த அம்மாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எதை இழந்தாலும், எப்படி நிலை வந்தாலும், உயிரே போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே கூட நம் அம்மா நம்மை மீட்டெடுப்பாள் என்ற தைரியத்தை உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும். அப்படி தைரியத்தை நீ வளர்த்து கொண்டு விட்டால் உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த அம்மா உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏனென்றால் நீ சர்வ சாதாரணமாக என் பிள்ளை கிடையாது. இந்த அம்மாவின் வரம் பெற்ற பிள்ளைகள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த நிலையில்லாத செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவுகளை நம்பி உன்னுடைய அம்மாவை நீ இழந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது நீ அதை தான் செய்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன், நீ எப்பொழுதும் அழுக வேண்டாம் என் தங்க பிள்ளையே. பொய்யான உறவு எது, நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே எச்சரிக்கைகளையும் நான் கொடுத்து விட்டேன், அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகளிலிருந்தும் துரோகங்கள் செய்பவர்களிடமிருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இனி ஏமாறாமல் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் நீ கவனமாக இரு. உன்னிடத்திலே பலவீனமான ஒரு விஷயமும் உண்டு, அதை கொஞ்சம் திருத்தி கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. யார் உன்னை விட்டு விலகி சென்று இருக்கின்றார்களோ அவர்களை எண்ணி நீ ஒரு பொழுதும் கண்ணீர் வடிக்காதே, அவர்களுக்காக நீ வருந்தியும் நிற்காதே. உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு, உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கு, உன்னை ஏமாற்றியவர்களுக்காக, உன்னை நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல்லின்றும் பிடித்த உறவுகளுக்காக
உட்கார்ந்து நீ 1 மணி நேரம் அழுது கொண்டிருக்கின்றாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடைய செய்கின்றது. என் பிள்ளையே, இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்ன ஆவது? என் அருகில் அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றாய்? நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்